ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரன் விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்கிறது தான்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டீ கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன பச்சை மிளகாய், ஒரு 3 பல் பூண்டை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுருவேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை கூட சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இவ்வளோத்தையும் நல்லா கலந்து விடுவோம். கலந்ததுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விடுவேன். இது கூடவே வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அது வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து விடுவோம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இனி நான் இதில் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா அவிச்சு அதை நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இனி இதில் சேர்க்க போகிறோம். நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம இது கூட நல்லா கலந்து விடுவோம். அந்த மசாலா கூட இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு அது கூட கலந்து விடுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை அந்த மசாலா கூட நல்லா சேர்த்து விட்டாச்சு. மல்லி இலையை இது கூட போட்டு கலந்து விடுவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுவோம். இப்போ நமக்கு போண்டா செய்கிறதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி அந்த வெளி மாவை நம்ம ரெடி பண்ணுவோம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நான் பரல் உப்பு போட்டிருக்கேன், அதனால தான் கொஞ்சமாக இருக்குது. பொடி உப்புனா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து விடுவோம். நல்ல கெட்டியாகவே இருக்கக்கூடாது, நல்ல தண்ணியாக ஆகக்கூடாது, கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு சின்ன சைஸ் பால் மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிடுவோம். எல்லா மசாலாவையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இனி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்போம். நாம் இப்போ போண்டாவை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்து இந்த மாவில் முக்கி போட்டு எடுத்துக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறமா நம்ம இதை போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் மாவில் முக்கி எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இனி நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போடுவோம். 2 வாட்டி இப்படி திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இந்த மாவு நான் இதில் பிரிஞ்சு சின்ன சின்ன துண்டாக கிடக்கல, இதெல்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சின்ன சின்ன பொடியாக கிடக்கல, இதெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கிடுவோம். இது சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம போடும்போது நம்ம கையில் உள்ள மாவு அதில் விழுறது தான். இதை கறியாமலே எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா போண்டாவும் நல்லா பொரிஞ்சிட்டு இனி நம்ம வெளியில் எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம எல்லா போண்டாவையும் பொரிச்சு எடுத்தாச்சு.
பாருங்கள், இவ்வளவுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா. இது நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. நம்ம வீட்டில் எப்போவுமே உருளைக்கிழங்கு இருக்கும், நம்ம அதை வச்சு உடனே செய்யலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த போண்டாவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய ஷேர் அண்ட் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.